வருக. வாழ்வும் தொழிலும் கடினமாவது எப்படி? வாழ்வை எளிமையாக கடந்து செல்ல சில வழிகள் இருக்கின்றன. அவைகளை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அடுத்தவரை பார்த்து தன் செயல்களை மாற்றுபவர் ஒருபோதும் வெற்றி அடையவே முடியாது. வெற்றியை ஒரே நாளில் அடையவும் முடியாது. திரைப்படங்களிலும் கதைகளிலும் வெற்றி வசப்பட்டு விட்டது என்று கத்திக்கொண்டே வருவார்கள். எந்த விதமான முயற்சியும் இல்லாமல், எந்த விதமான கடின உழைப்பும் இல்லாமல், எந்த விதமான அர்ப்பணிப்பும் இல்லாமல் வெற்றி அடைவது வேறு எங்காவது நடக்கும் வாழ்க்கையில் வெகு வெகு சிரமம். மாறாக மலையில் படிகளில் ஏறுவதைப் போல செதுக்கி முன்னேற வேண்டும். முடிவுகளை எண்ணி செயல்பாடுகளை வகுப்பவர்கள் வெற்றியை அடையவே முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களின் வெளிவடிவம் முடிவுதான் வெற்றியே தவிர, நான் இதைத்தான் செய்ய போகிறேன் நானே என்று சொல்லுவதற்கு நீங்கள் என்ன படைப்பாளியா? முடியுமா? நினைத்து பாருங்கள். சிறிய செயல்களை முடித்து வெற்றியை நுகர்ந்து அடுத்து நகர்வது சார். ஆமாம், இதை போல நாம் அடுத்ததை வென்றால் வெற்றி பெற்றால் என்பது சிறப்பு. எடுத்தெடுப்பில் வெற்றி அடைவது நிகழ்வது என்பது யாரோ ஒருவருக்கு என்றோ ஒரு நாள் எப்பொழுதோ எப்படியோ நிகழ்ந்திருக்கலாம். எல்லோருக்கும் அது நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லா பிரச்சனைகளையும் ஒரே வீச்சில் முடிப்பது என்பது கனவில் கூட நடக்காது. அது சந்தேகமே. ஒன்றை தேர்வு செய்து முனைப்பாக முயன்று முன்னேறும் போது நம்பிக்கையும் வலிமையும் வெற்றிக்கு கதவுகளை திறந்து வைக்கும். மகிழ்ச்சி, இன்பம் என்பது இரண்டும் வேறு வேறு. நிறைவு என்பது வேறு. நீண்டகால செயல்பாடுகளுக்கு இந்த வேறுபாடு அவசியம். நேரத்தையும் சக்தியையும் இணைத்து நீண்டகால இடங்களையும் இடர்களையும் களைந்து அடைய வேண்டிய இலக்குகளை அடைவது மிகவும் சிறப்பானதாகும். சரி, எல்லாவற்றையும் ஒரு சேர சரியான விகிதத்தில் பிரித்து செயல்படுவது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? இப்படி 10%, இதில் 10% இந்த சமையல் கலைகளில் செய்கிறார்கள், அதை போல செய்ய முடியவே முடியாது. இங்கு சரியான விகிதத்தில் எதையும் போட்டு அதை சரி செய்ய முடியாது. எல்லாவற்றையும் அதுபோல சரிவான விகிதத்தில் இல்லாமல் எதை சிறப்பாக செய்ய வேண்டுமோ அதற்கு ஊக்கம் கொடுத்து செய்ய வேண்டும். தனிப்பட்ட வளர்ச்சியை தள்ளி வைத்தல் சிறப்பு. புதிய திறமைகளை வளர்த்தல் மிக மிக அவசியம். வாழ்நாள் சாதனையாளர் போல் வாழ்நாள் முழுவதும் திறமைகளை முறையாக வளர்த்தல் வேண்டும்.